ஜெஃப்னாபிடின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, உங்களுக்கு தெரியும், இன்றைய பாராளுமன்ற அமர்வு நடந்தது. அதில் பல விடயங்கள் வாத பிரதிவாதங்களாக முன்வைக்கப்பட்டது. அதில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை பரிந்துரைச்சிருந்தவர் என்று பார்த்தீங்கன்னா, முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவாலயம் ஒன்று கட்டணும், இறந்தவர்களுக்காக. அதாவது போரில் இறந்தவர்களுக்காக ஒரு நினைவாலயம் ஒன்று கட்டப்பட்டு அதில் அவர்களது பெயர்கள் பொறிக்கப்பட்ட சதுக்கமும் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கார். இதை சொல்கிறதுக்கு முதல் அவர் இது தொடர்பாக பல விடயங்களை முன்வைச்சவர். அதாவது போரினால் நாங்கள் எத்தகைய கஷ்டங்களை பட்ட நாங்கள் நின்ற அந்த விடயத்தை சுட்டி காட்டி, இவ்வாண்டு அன்ரகுமார சனாயக்க அவர்கள் இந்த மாவீரர் தின நினைவேந்தலை நாங்கள் செய்வதற்கு அனுமதி வழங்கியது, அது மட்டுமில்லாமல் ஒரு தளர்வை ஏற்படுத்திய தொடர்பாக அன்ரகுமார சனாயக்க அவர்களுக்கு தனது மனமுவந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் அந்த நன்றியை சொன்ன பிறகு இது தொடர்பாக கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். அதாவது முள்ளிவாய்க்காலில் போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்காக ஒரு நினைவாலயம் ஒன்று கட்டப்பட்டு அதில் அவர்களது பெயர்களும் பொறிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். உண்மையிலேயே இந்த கோரிக்கை அவர் முன்வைச்சா பிறகு அவையில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படையில்லை. முன்னைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மாவீரர் தினம், விடுதலை புலிகள் என்கின்ற ஏதாவது ஒரு பெயர்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது கூட இந்த சலசலப்பு அவையில் ஏற்படும். ஆனால் அந்த ஒரு சலசலப்பு இந்த அவையில் ஏற்படையில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த கோரிக்கையை அன்ரகுமார சனாயக்க அரசாங்கம் எவ்வாறு பார்க்க போகுது, ஏற்கனவே இந்த பொதுவான ஒரு நினைவிடம் கட்டுவதற்காக பல முக்கிய காய் நகர்த்தல்களும் இடம்பெற்றது. அது இது தொடர்பான பல முக்கிய விடயங்களும் இடம்பெற்றது. முன்னைய அரசாங்கத்தில் கூட இது தொடர்பாக பேசப்பட்டது. இந்த அரசாங்கம் இதற்கான ஒரு நல்ல ஒரு விடயத்தை தான், அதாவது ஆதரவு கொடியைத்தான் காட்டியிருந்தது. அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் இந்த நினைவாலயம் கட்டுவது தொடர்பாக அன்ரகுமார சனாயக்க அரசாங்கம் எந்த ஒரு நிலைப்பாட்டு எடுக்க போகுது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அந்த வகையில் துரைராசா ரவிகரன் அவர்கள் பாராளுமன்ற அமர்வில் கதைத்த விடயங்களை இந்த காணொலியோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. பிணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற இந்த நாட்டில் உள்ள அனைவரும், அனைத்து மக்களதும், குறிப்பாக வடகிழக்கில் பிணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில் இந்த நாட்டில் உள்ள அனைவரும், அனைத்து மக்களும், குறிப்பாக வடகிழக்கில் உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்கின்ற தமிழர்களதும் அபிலாசைகளை, தேவைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த கல்வி விடயத்துக்குள் வருகின்றேன். பாடசாலைகளுக்கு வளங்கள் சமத்துவ அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும். இன்னமும் வன்னி மாவட்டத்தின் பல பாடசாலைகளில் இலத்திரனியல் மயப்பட்ட வள நிரப்பல் போதுமான அளவில் இல்லை. மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் மட்டும்தான் கணனி வள நிலையம் இல்லை. பாடசாலைகளில் சுகாதார பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லை. கல்விசாரா ஊழியர் நியமனங்கள் தேவை. இந்த வகையிலே பாடசாலை பணியாளர், இரவு நேர காவலாளி, இப்படி தேவைகள் உள்ளன. குறிப்பாக வடகிழக்கில் போதுமான நிதியிடல் இல்லை. இன்றளவும் முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் ஒரு கணனியுடன் மட்டும் இயங்கும் பாடசாலைகள் உள்ளன. இவற்றோடு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த நிலையிலும் மன்னார் மாவட்டத்தில் தோட்டபலி ஆத்தாக்கா பாடசாலை மாணவி அன்றன் இயேசுதாசன் ஜதுர்சிகா பாடசாலை மட்ட தேசிய மெய்வல்லுனர் போட்டியில் மகளிருக்கான ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றுள்ளார். முல்லைத்தீவு கச்சிலைமடு பண்டாரவன்னியன் மகாவித்யாலயம் மல்யுத்தம் தேசிய ரீதியில் சுபாஸ்கரன் பவித்ரா தங்கம் வென்றுள்ளார், 20 வயது பிரிவு. ரதீஷ் சந்தோஷ் வள்ளிபுரம் மகாவித்யாலயம் 14 வயது பிரிவு தேசிய ரீதியில் 6வது இடம் பெற்றுள்ளார். முல்லைத்தீவு கச்சிலைமடு பண்டாரவன்னியன் மகாவித்யாலயத்தில் பதக்கம் வென்றுள்ளார்கள் மேலும் 10 வீரர்கள். இவர்களை வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் பாராட்டுகின்றேன். இவர்களுக்குள்ள குறைகள், பயிற்றுவிப்பாளர்கள் போதாது, பயிற்சி செய்வதற்கான
உபகரணங்கள் இல்லை. இதை சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது நினைவேந்தல் சம்பந்தமான ஒரு குறிப்பை இந்த சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். 2024 நவம்பர் 27 நாளில் எமது மக்கள் தங்களின் உறவுகளுக்கு அமைதியாக எதுவித இடர்பாடுமின்றி தமது நினைவு அஞ்சலிகளை செலுத்தி தமது உணர்வலைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர். கௌரவ ஜனாதிபதி அவர்களின் இந்த நிலைப்பாட்டை பாராட்டுகின்றேன். எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை தீவில் காலங்காலமாக தொடர் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்கள் 2009 நடந்த இறுதிப் போரில் வார்த்தைகளில் வடிக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர். இறுதிப் போரின் பலிகள் இன்னும் ஆறாத நிலையில் அப்போரில் தமது உறவுகளை இழந்த ஏராளமான மக்கள் இன்னும் தம் உணர்வுகளுடன் நடைப்பணங்களாக வாழ்ந்து வருகின்றனர். தம்மை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சின்னஞ்சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏங்கி தவித்த நிலை, பசி பசி என்று குழந்தைகள் அழுத போது செய்வதறியாத நிலையில் பெற்றோர் கலங்கிய அவல நிலை, பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்தால் தப்ப முடியாது என்று எண்ணி பதுங்கு குழிகளுக்குள்ளேயே தங்கியிருந்த நேரம், அதற்குள்ளேயும் குண்டுகள் விழுந்து உறவுகள் மடிந்த போது உயிரிழந்த தமது உறவுகளை கூட புதைப்பதற்கு இயலாமல் உடலங்களை விட்டு ஓடிய நிலைமை ஆகியவற்றை எண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர். உயிரிழந்தவரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது. எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவு கூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. ஆழிப்பேரலையால் உயிரிழந்த மக்களுக்கென முல்லைத்தீவில் மட்டுமல்ல பல இடங்களில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு அதில் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய பெயரும் குறிக்கப்பட்டுள்ளது. இது காலகாலத்துக்கும் உயிரிழந்தோரின் உறவுகளையும் சந்ததியினரையும் நினைவு கூற பலி சமைக்கின்றது. கௌரவ உறுப்பினர்களே, இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவாக கட்டப்படும் ஆலயத்தின் உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்படுவது தத்தமது உறவுகளை காலாகாலத்துக்கும் அவர்களின் சந்ததிகள் நினைவு கூற வசதியாக இருக்கும். எம் இனத்தின் பண்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அமையும். தேசிய பேரவலத்தின் சாட்சியாக நினைவு ஆலயம் முள்ளிவாய்க்காலில் மே 18 நினைவு கூறும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும். இறந்தவர்களை நாம் அடக்கம் செய்யும் போது கல்லறைகளை அதன் மேல் அமைக்கின்றோம். அந்த கல்லறைகளில் சம்பந்தப்பட்ட உறவுகள் நினைவு தினங்களில் பால் தெளித்து படையல்கள் செய்து படைத்து பூக்கள் சொரிந்து தீபங்கள் ஏற்றி தங்களுடைய மனக்கவலையை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி அழுது ஆற்றுகின்ற அந்த நிலைக்கு எமது மக்களையும் ஈடுபடுவதற்கு ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு எமது மக்களுக்கு அனுமதி தாருங்கள். தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். இன ரீதியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தாமல், இன பாகுபாடு காட்டாமல் வெளிப்படுத்தி வரும் தற்போதைய அரசாங்கமானது நாம் முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. ඊළඟට ගරු විජේසිරි බස්